வணக்கம் 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 அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இனிமே நம்மளுக்கு ஒரு அப்டேட்டை கொடுத்துட்டாங்க. தமிழகம் முழுவதுமே ரேஷன் கடையில ரிசல்ட்டை குறித்து ஒரு மிகப்பெரிய அப்டேட்டு தற்சமயம் வந்தாச்சுங்க. ஸோ அந்த அப்டேட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான தகவலும் கூறப்பட்டிருக்கு. முக்கியமாக பாருங்க. ஸோ இந்த ரேஷன் கடையுடைய தேர்வாளர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா பெரும் அவதிப்பட்டு இருக்காங்க. ஸோ ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டு எப்போ வரும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே தினசரி கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ வருமா சார், ரிசல்ட் எப்போ வரும், இந்த ரேஷன் கடையை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் வந்தால் நல்லா இருக்குமா, ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா நான் நல்லா ரேஷன் கடையில் பர்ஃபார்ம் பண்ணிட்டேன், எனக்கு எப்போ ரிசல்ட் கொடுப்பாங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு தரப்பு மக்களுமே கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டை குறித்து ஒரு முக்கியமான அப்டேட்டு வந்திருக்குங்க. ஸோ அதனால ரிசல்ட் எப்போதான் வெளியிட போகிறாங்க, ஸோ அவங்களுக்குள்ள எப்போ ப்ராசஸிங் நடந்துட்டு இருக்கு, இந்த செலெக்ஷன் லிஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்களா இல்லையா இப்படின்ற மாதிரி ஒரு சில முக்கியமான அப்டேட்டை இந்த வீடியோல பார்க்கலாங்க. ஸோ ரிசல்ட் குறித்து டிஆர்பி ஆபீஸ் மூலமாக என்ன தகவல் கொடுத்துருக்காங்க, என்ன லேட்டஸ்டா அப்டேட் ஆக போகுது, ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள், நிறைய கேள்விகள் எல்லாமே இருந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்போ பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையுடைய தேர்வாளர்கள் அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தி நமக்கு வந்தாச்சுங்க. என்ன சார் அப்படி ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று இல்லைன்னா வரும் திங்கட்கிழமை முதல் மாவட்ட வாரியா ரிசல்ட்டை வெளியிடலாம் அப்படின்ட்டு சில அப்டேட்டுகள் வந்திருக்குங்க. இருந்தாலும் ஏற்கனவே ரேஷன் கடையுடைய தேர்வர்களுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கரப்பன் செய்தியாளர்களுடைய சந்திப்பிலேயே தெளிவாக கூறிட்டார். ஸோ செய்தியாளர்களுடைய சந்திப்புல அவர் கூறியது என்ன என்றது நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேங்க. செய்தியாளர்களுடைய சந்திப்புல இன்னும் ஒரு சில இடத்துல நாங்க ரேஷன் கடையுடைய இன்டர்வியூவே முடிக்காம இருக்கோம். ரேஷன் கடையுடைய இன்டர்வியூ அனைத்துமே முடிக்கப்பட்ட பிறகு இவர்கள் அனைவருக்கும் பணி நியமனத்திற்கான ஆணையை நாங்க வெளியிடுவோம் அப்படின்ட்டு கூட்டுறவுத்துறை அமைச்சர் குறிப்பிட்டு சொல்லிட்டாருங்க. ஸோ கண்டிப்பா மார்ச் 1 மார்ச் 10 தகவல்கள் எல்லாமே வரும். ஒரு சில மாவட்டங்களுக்கு உத்தரவுகள் எல்லாமே போயிட்டு இருக்குங்க அப்படின்ற மாதிரி தகவலும் வெளியாயிருக்கு. ஸோ ரேஷன் கடையுடைய தேர்வர்களுக்கு அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் வந்திருக்கு. இருந்தாலும் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்துட்டே இருக்குங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கடையுடைய முக்கியமான ரிசல்ட்டை குறித்து ஒரு அப்டேட்டை தாங்க பார்க்கலாம். இதெல்லாம் நடக்குமா, ஸோ ரேஷன் கடையில் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம், இதெல்லாம் நடக்குமா அப்படின்றது எல்லாமே பார்க்கலாம். ஸோ ரேஷன் கடை டிஆர்பி மூலமாக தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டீஸ்ல பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ல ஜனவரி டிசம்பர்ல கொடுக்க பெரும் கனமழை பெய்யுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜனவரியில 6ஆம் தேதிக்கு மேல ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ட்டு இவங்களே குறிப்பிட்டே சொல்லிட்டாங்க. ஆனா இதுவரை பார்த்தீங்கன்னா அந்த ரேஷன் கடையுடைய ரிசல்ட் இதுவரை எந்த விதமான அப்டேட்டும் நமக்கு கிடைக்கலன்றதுதான் ஒரு முக்கியமான தகவல். ஏன்னா ஜனவரி 6ஆம் தேதியே ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டை நாங்கள் வெளியிடுறோம் அப்படின்ட்டு டிஆர்பியுடைய இணையதளத்திலே குறிப்பிட்டாங்க. பிப்ரவரி ஆனது, ஆனால் அப்டேட்டு கொடுக்கல. பிப்ரவரி முடிஞ்சு மார்ச்சே வந்துருச்சு, ஆனால் அப்டேட் எப்போ வரும்ன்றது கேள்விக்குறியா இருக்கு. ஸோ ரிசல்ட்டு எப்போ வந்தாலும் அது நமக்கு சாதகமாக தாங்க இருக்கும். ஸோ எதிர்பார்த்த வகையில் ரேஷன் கடை தேர்வாளர்கள் அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் டிஆர்பி ஆபீஸ் மூலமாக ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஸோ இன்னைக்கு இந்த அப்டேட்டை பார்க்கலாம். ஸோ நாளை முதல் பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரிய ரிசல்ட் அப்டேட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு சில மாவட்டங்கள் எல்லாமே அப்டேட் கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி டிஆர்பி ஆபீஸ் மூலமாக தகவல் வெளியாக இருக்கு. ஆனால் ஒரு ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். இந்த ரேஷன் கடையோடைய இனிமே இந்த டிபார்ட்மெண்ட்ல எப்போ பணி கூட போறாங்க, ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அடுத்தடுத்த ஆண்டுகள்ல ரேஷன் கடையில பணி நியமனங்கள் இருக்குமா அப்படின்றதே மிக பெரிய கேள்விக்குறியா இருக்குங்க. ஸோ ஹால் டிக்கெட்ல பார்த்தீங்கன்னா நேர்காணல் இன்னும் நிறைய பேர்த்துக்கு நடக்காம இருக்கு.
ஹால் டிக்கெட்ல ஒரு தேதி குறிப்பிட்டிருக்காங்க. அந்த தேதியில சில தடைகளால நேர்காணல்கள் நடைபெறாமல் இருக்குங்க. ஸோ நேர்காணல்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறாமல் இருப்பதனால அந்தந்த மாவட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் நேர்காணல்கள் நடத்தி முடிக்கப்பட்ட பிறகு ரிசல்ட்டை வெளியிடுவதற்கு வாய்ப்பு இருக்குமாறு. ஸோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வரும் திங்கட்கிழமையிலிருந்து ஒவ்வொரு மாவட்டங்களாக சில மாவட்டங்கள் எல்லாமே ரிசல்ட் கொடுக்க போறாங்க. ஸோ வரப்போகுது. இறுதி பட்டியலுக்கு வெயிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். இருந்தாலும் ரிசல்ட் குறித்து நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் வந்துட்டே தாங்க இருக்கு. ஸோ உங்களுக்குள் என்ன ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ப்ராசஸை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து கூட்டுறவுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு இல்லையா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெவி ஒர்க் இருந்த காரணத்தினால ஸோ எங்களால் ரிசல்ட் அப்டேட் பண்ண முடியல. இதனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்குள்ள ப்ராசஸிங் எல்லாமே போயிட்டு இருக்கு. 90% ப்ராசஸிங்கை நாங்கள் முடிச்சிட்டோம். இன்னொரு 10% முடிச்சுட்டு இன்னும் இந்த மார்ச் 6ஆம் தேதி மார்ச் 8ஆம் தேதிக்குள்ளார நாங்கள் ரிசல்ட்டை இணையதளத்தின் மூலமாக அப்டேட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எப்பாடுபட்டாவது ரிசல்ட் வந்து கொடுத்துட போறாங்க. கவலையே பட வேண்டாம். இந்த மார்ச் இறுதிக்குள்ளார ரிசல்ட்டோடைய அப்டேட்டை நம்ம அதிகாரப்பூர்வமான இணையதளத்தின் மூலமாக நம்மளால பெற்றுக்கொள்ள முடியுங்க. ஸோ ரேஷன் கடையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நிறைய 95,000 பேர் மட்டும் பார்த்தீங்கன்னா நேர்காணல்கள் நடைபெற்றிருக்கு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் முடிக்கப்படாதவர்களே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நேர்காணல்கள் முடிக்கப்பட்ட பிறகு புதிய அப்டேட்டுகள் ரேஷன் கடையில் வெளியாகும் அப்படின்றது சில தரப்பு தகவலாக எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ மக்களே கவலையே பட வேண்டாம். தேர்வர்களுக்கு அனைவருக்குமே ஒரு சிக்கலான வேலையாக இருந்தாலும் நேர்காலம் எல்லாமே முடிந்து 3 மாதங்கள் ஆக போகுது. இனிமே ரிசல்ட் கொடுக்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும் பொழுது நம்மளுக்கு நிறைய டவுட்டுகள் வந்துட்டே தான் இருக்கு. வேலை இருந்தாலும் இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்டை பொறுத்த அளவுக்கு இன்னும் 2 தினங்கள்ல நமக்கு வரும் திங்கட்கிழமைக்குள்ளார ரிசல்ட் வெளியிடப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வு மூலமாக வழங்கப்பட்ட மார்க்கின் அடிப்படையில் எவ்வளவு மார்க் வச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் 10th 12th எவ்வளவு மார்க் வச்சிருக்கீங்க, இரண்டும் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்க மெரிட்ல லிஸ்ட்ல வந்திருக்கீங்க. ஆளாக இருந்தால் ஒரு சில மாவட்டங்கள் எல்லாத்துக்குமே செலெக்ஷன் எல்லாமே முடிஞ்சிருக்குங்க. ஸோ ஒரு சில மாவட்டத்துக்கு எல்லாத்துக்குமே செலெக்ஷன் எல்லாமே இந்த மாதிரி மெரிட் லிஸ்ட்ல வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே முன்கூடிய செலெக்ஷன் முடிச்சுட்டாங்க. அதோடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்று இல்லைன்னா நாளை எதிர்பார்க்கலாங்க. ரேஷன் கடை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்க பெறணும் அப்படின்னீங்கன்னா நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.